ശോധനകൾ ഏറും സീയോൻ യാത്രയിൽ ഞാൻ എന്റെ പ്രിയനെ മുൻപിൽ വച്ചതിനാൽ ഹൃദയം മോഹിച്ചു മനസ്സാനന്ദിച്ചു ജഡവും വസിക്കുന്നു നിർഭയമാ. நம்மை ஆண்டவர் ஏன் ரட்சித்தார்? அவருடைய சுபாவம், சாயல், கேரக்டர் நமக்குள்ள வரணும். பொறுமை வரணும்னா என்ன சொல்லியிருக்கு பைபிளில்? உபத்திரம் வரும். ஆண்டவரே எனக்கு உபத்திரம் வரக்கூடாது, ஒருத்தரையும் என்னை தொந்தரவுப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் நியமித்த வழிகள் அதுதான். தேவராஜ்யத்துக்கு போகணும்னா எது மூலமாக போகணும்? உபத்திரம் மூலமாக தேவராஜ்யத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ உபத்திரம் நமக்கு வரும். நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? என்ன ஒருத்தரும் உபத்திரப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே எல்லாம் வரத்தான் செய்யும், வராமல் இருக்காது. இயேசு வாரினால் அடிபடுகிறார், முகத்திலே துப்பப்படுகிறார், அவமானப்படுத்தப்படுகிறார். இதைத்தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். அவர் பாடுகளை சகித்ததை போல நம்ம சகிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். இங்க பாடுன்னு நீ வேற இடத்துக்கு போனா அங்க இன்னொரு விதமான பாடுகள் இருக்கும். பாடு இல்லாத இடம் உலகத்துல கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் போராட்டம் உண்டு. ஆண்டவர் சொன்னது. முதல்ல அதை விளங்கி கொள்ளணும். ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு பிரச்சனை வித்தியாசமா இருக்குமே இல்லாமல் பிரச்சனை இல்லாத பாடுகள் இல்லாத வீடுகள் கிடையாது. பரவழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக அப்பாகியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் என்னை கைவிட்டாரோ என்று நீ கலங்குகிறாயோ? நான் உயிரோடு இருக்கிறேன். நீ ஏன் கலங்கணும்? யார் என்ன சொன்னா என்ன? உலகம் உன்னை புறக்கணித்தால் என்ன? சமுதாயம் உன்னை புறக்கணித்தால் என்ன? உன்னை சிருஷ்டித்த தேவன் நான் சொல்லுகிறேன், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். நான் உன்னை மன்னிக்க, உன்னை சுகமாக்க, உன்னை காயங்கட்ட ஆயத்தமாய் இருக்கிறேன். சகலவிதமான ஆறுதலின் தேவன் அவர். நானே உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, வசனம் சொல்கிறது, விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள். 118ஆம் சங்கீதம் இப்படி ஆரம்பிக்கிறது. பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உனக்கு உன் பட்சத்தில் இருக்கிறார். 118:7 உன் நடுவில் இருக்கிறார், உன் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பெரிய வார்த்தை! உன் நடுவில் இருக்கிறார், இரண்டாவது உன் பட்சத்தில் இருக்கிறார். உனக்காக காரியங்களை செய்வார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, ஆனால் இந்த பாடுகள் மத்தியில், இந்த போராட்டங்கள் மத்தியில், இந்த பிரச்சனைக்கு மத்தியில் அவன் சொல்கிறார், உனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் ஆலயம்தான். இது நிறைய பேருக்கு புரியல. நெருக்கங்களுக்கு மத்தியிலே ஆலயத்திற்கு ஓடுங்கள், பாடுகளுக்கு மத்தியிலே ஆலயத்திற்கு ஓடுங்கள். வசனம் சொல்கிறது, நீதியின் விரோசனம் கர்த்தரின் வாசல் இதுவே. கர்த்தரின் வாசல்